வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாக சமூக வலைதளங்கள்லேயும் யூடியூப்லேயும் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் பிரச்சனை ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எப்போவுமே சினிமாவும் பாலிட்டிக்ஸும் சேர்ந்துருச்சுன்னா அது சமூக வலைதளங்களும் சரி, மெயின் மீடியாலையும் சரி பற்றிக்கிட்டு எரியுது. பாலிட்டிக்ஸும் சினிமாவையும் தமிழகத்துலேருந்து பிரிக்கவே முடியாதா? அதாவது தமிழக அரசியலையும் சினிமாவையும் பிரித்து பார்க்குறது ரொம்ப கடினம்ங்க. தமிழ்நாட்டோட முதல் பேசும் படம்ங்கிறது 1931 வருஷம் காளிதாஸ் அப்படிங்கிற படம் தான். அது முழுமையான தமிழ் படம் கிடையாது. கதாநாயகன் தெலுங்கில் பேசுவார், கதாநாயகி தமிழில் பேசுவாங்க, வில்லன் ஹிந்தியில் பேசுவார். இப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம். இந்த படம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து தான் அந்த ஃபிலிம் எல்லாம் ரெடி ஆகி வரும். அந்த ஃபிலிம் ரெடி ஆகி அந்த ட்ரெயினில் சென்ட்ரலில் இறங்கின பிறகு அந்த அந்த சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வால்டாக்ஸ் ரோடில் ஒரு தேட்டர், அந்த தேட்டரில் தான் அந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது. அந்த ரீல்ஸ் பாக்ஸை இந்த மக்கள் எப்படி ஆட்பாட்டம், அதாவது சொல்லுவாங்கள்ல மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லா ஆட்டத்தையும் வச்சு ஒரு அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த ஃபிலிம் அந்த தேட்டர் வரைக்கும் சேர்த்ததுலேருந்து நம்மளோட திரை வாழ்க்கைங்கிறது தொடங்குது தமிழகத்தில். தமிழக அரசியலில் பார்த்திங்கன்னா சினிமாவையும் தமிழக அரசியலையும் நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்தோட 6 முதலமைச்சர் சினிமா துறையோடு சம்மந்தப்பட்டவங்க. திக்கற்ற பார்வதி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக ராஜாஜி தமிழ் திரையுலகத்தோடு தொடர்புக்கு வர்றாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ஓரிரவு வேலைக்காரி, அந்த ஒரு ஏகப்பட்ட படங்கள் அண்ணா திரைக்கதை வசனம்லாம் எழுதின படங்கள், அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கலைஞரை பார்த்திங்கன்னா கலைஞரும் நிறைய படங்கள், மந்திரி குமாரி, பராசக்திங்கிற படம் தமிழக திரையுலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கின படம். பராசக்தி படம் சிவாஜி கணேசன் அறிமுகமான படம். அந்த படம் தான் தமிழகத்தோட திரையுலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க படம். அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதின ஒரு கலைஞரும் ஏகப்பட்ட படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. அப்புறம் எம்ஜிஆருங்கிறது தமிழக மக்களோட நீண்ட காலம் தொடர்ச்சியாக 3 பீரியட் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரும் திரைத்துறையை சேர்ந்தவர். எம்ஜிஆருக்கு பிறகு சில காலம் மட்டுமே முதலமைச்சராக இருந்தக்கூடிய அவருடைய துணைவியார் VN ஜானகி, அவங்களும் திரைத்துறையை சேர்ந்தவங்க. எம்ஜிஆரோட துணைவியாராக இருந்த VN ஜானகி அவர்கள் நடித்த படம் அந்த காலத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி ரொம்ப முக்கியமான படம். அந்த காலத்தில் வசூலை வாரி குவிச்ச படத்தில் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. அப்போ அவங்களும் தமிழக அரசியலில் அவங்களும் முதலமைச்சராக இருந்தவங்க. அதற்கு அடுத்தபடியாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலத்தில் திரைத்துறையில் அவங்க பெரிய கொடிகட்டி பறந்த சூப்பர் ஸ்டார். அப்போது 6 முதலமைச்சர்கள் திரைத்துறையோட தொடர்பு இருக்கும்போது தமிழக அரசியலையும் சினிமாவையும் எப்படி தனித்தனியாக பார்க்குறது? பாண்டியராஜன் ஆண் பாவம் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பார் ஆரம்ப காலத்தில். அதில் பாட்டில் இளையராஜாவோட பாட்டு தான். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான், எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான், கலை வளர்ந்ததும் இங்கே தான், காதல் வந்ததும் இங்கே தான், அப்படி எடுப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக மக்களுடைய அந்த ஆரம்ப காலம் சினிமாவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கூத்துக்கலை தானே. இந்த கூத்துக்கலையிலே கதையை கேட்டு அதுக்கப்புறம் நாடகங்களுக்கு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுனால அந்த சினிமாவை கேட்டு மயங்கி என்ன ஆகி போச்சுன்னா சினிமாவுக்கு தமிழர்கள் அடிமையாயிட்டாங்க. ஒரு சினிமா படம் பார்க்கும்போது ஒரு கர்ப்பிணிக்கு பொண்ணு பிறந்தா அந்த படத்தோட பெயர் அல்லது அந்த நடிகரோட பெயரை வைக்கிறதே வாடிக்கை ஆயிடுச்சு. ஸோ இந்த தமிழகத்தை திரையுலகத்திலேருந்து அரசியலையும் தனியாக பிரித்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயந்தான். இப்போ கூட பாருங்களேன், கேரளாவெல்லாம் சொல்லுவாங்கள்ல, உங்களோட தலைவர்களை திரையில் தேடாதீங்க, தரையில் தேடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்களை நம்ம திரையில் தேடிட்டு தானே இருக்கோம். இவர் எப்போ அரசியல் கட்சி ஆரம்பிப்பார், இவர் ஆரம்பிப்பாரா ஆரம்பிக்க மாட்டாரா, இல்லை இவர் எப்போ அரசியலுக்கு வர்றாரு, ஏற்கனவே சினிமாவை சேர்ந்தவங்க அரசியல் துறையில் எப்படிலாம் இருக்காங்க, இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அதனால் சினிமாவையும் அரசியலையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பிரித்து பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி மாறுதாங்கிறத வேணால் பார்க்கலாம். நன்றி சார். இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் பிரச்சனை எதனால் ஆரம்பித்தது, இதை பற்றின ஒரு அடிப்படையான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றி நாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த அரசியல் விவகாரங்களை விட இதை கொஞ்சம் முன்கூட்டியே பார்க்கணும். இப்போது வெள்ளைக்காரன் தான் நமக்கு சினிமாவெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சது. ஆனால் தமிழகத்தை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் போய் படித்து வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அங்கேருந்து இங்கே சினிமா தயாரித்தாங்கல்ல, அதில் ரொம்ப முக்கியமான நபர் TR சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்தியாவில் பல்வேறு சினிமா நிறுவனங்கள் இருந்திருக்குது.
அதில் வந்து கிட்டத்தட்ட 100 படம் 135 படங்களுக்கு மேற்பட்ட தயாரிப்பு நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான். ஏன்னா திரைப்பட நிறுவனங்கள், தயாரிப்பு நிறுவனங்கள் நிறைய வரும், காலத்தை கடந்து நிலைச்சி நிற்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி பார்க்கும்போது மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1935 வந்து அந்த சேலத்தில் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி படப்பிடிப்புக்கு அத்தனையுமே வந்து அங்கேயே நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சினிமா தொழில்நுட்பம் அப்படின்னாலே மும்பைக்கு போகணும், கொல்கத்தாவுக்கு போகணும், பூனாவுக்கு போகணுங்கிற நிலவரத்தை மாற்றி தமிழகத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலவரத்தை உருவாக்கி கொடுத்ததில் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே உங்கள் கேள்விக்கு நான் சொன்ன மாதிரியே தமிழகத்தோட முதலமைச்சரில் கிட்டத்தட்ட கலைஞர், எம்ஜிஆர், விஎன் ஜானகி இவங்க 3 பேருக்கும் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸோட நெருக்கமான தொடர்பு உண்டு. அப்போ இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து 1935 திருச்செங்கோடு ராமலிங்கம் சுந்தரம் அவருடைய பெயர், அவரால் உருவாக்கப்பட்டது தான். தமிழ் திரையுலகத்தில் பிற்காலத்தில் தமிழ் சினிமாவிலையும் தமிழ் அரசியல்லையும் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவங்க கூட அந்த டிஆர்எஸ் முன்னாடி கை கட்டி தான் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட டிஆர்எஸ் வந்து கிட்டத்தட்ட படங்களை தயாரிச்சிருக்காரு. எம்ஜிஆரோடைய அலிபாபாவும் 40 திருடர்களும், மந்திரி குமாரி, அப்புறம் விஎன் ஜானகியோட 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. அதாவது ஹிந்தி படங்களுக்கு நிகரான ஒரு தமிழ் படம், ஆங்கில படங்களுக்கு நிகரான ஒரு படம், இப்படி மலையாளத்தில் கூட முதல் பேசும் படத்தை கூட மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் தயாரித்து தான் சொல்லுவாங்க. இப்படி நிறைய படங்கள், அதாவது கிட்டத்தட்ட பாருங்களேன், 1935 சுதந்திரம் அடைஞ்சது 1947. அப்போ 1935 ரொம்ப நாள் வரைக்கும் அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அந்த தலைமுறை, அதுக்கடுத்த தலைமுறை, இதெல்லாம் ஓரளவு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தால் கூட பிற்காலங்களில் அந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரும் மிகப்பெரிய அளவுக்கு திரைத்துறையில், தயாரிப்பு துறையில் பெரிய அளவுக்கு ஜொலிக்க முடியல. அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் தனியார் நிறுவனங்களுக்கு விற்கிறாங்க. நம்ம இப்போ சென்னையில் பார்க்குறோம். சென்னையில் வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய திரையரங்கங்களாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால்களாகவும் திருமண மண்டபமாக இருக்குல்ல. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இப்போ வந்து இந்த ஏற்காடு சாலை, சேலத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடு சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் 8 ஏக்கர் 9 சென்ட் நிலம், இதை வந்து தனியாருக்கு வித்துடுறாங்க. இந்த தனியார் வாங்கி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. வாங்கி அதை வந்து வீடுகளாகவும் ரியல் எஸ்டேட்டுகளாகவும் பார்த்து பிரித்து விற்றுட்டாங்க. விற்ற பிறகு அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஆர்ச் இருக்குல்ல, அந்த அலங்கார வளைவு, அது எத்தனை வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு நிறுவனம் இல்லையா. அதனால் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் அதை இடிக்கிறதுக்கு மனசு வரல. சேலத்தை சேர்ந்த திரை ரசிகர்கள், சேலத்து பொதுமக்கள் எல்லாமே இது சேலத்துக்கு ஒரு அடையாளம், இதை நீங்கள் வந்து டெமாலிஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கும் கலையில் ஒரு ஈடுபாடு இருக்கும்ல. அதனால் வந்து அந்த நிலத்தை வாங்குகிற ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அந்த வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. மக்களுடைய, அதாவது அவங்க நினச்சாங்கன்னா விற்றுருக்கலாம். அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமும் சரி, ஒரு நிலத்தை வாங்கினா அதில் ஒரு சதுர அடி கூட வேஸ்ட்டு பண்ணாமல் கட்டுமானத்தை வைக்கணும், அல்லது அதை சேர்த்து நிலமாக விற்றுடணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்த வாங்கி பெரும்பாலான பகுதியை விற்ற பிறகும் கூட அந்த அலங்கார வளைவு அது சினிமாவோட அடையாளங்கிறதுனால அவர் மேலே உள்ள மரியாதையில் அவங்க அதை அப்படியே தான் வச்சுருக்காங்க. அதன் பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் போய், ஏன்னா கலைஞர் வந்து சாவுற காலத்தில் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு முற்பட்ட காலங்களில் கூட அவருக்கு சின்ன வயசில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் தேடி தேடி பிடிச்சி பார்த்த காலங்கள்லாம் இருக்குது. ஒரு ஊர் போகும்போது அவர் சின்ன வயசில் யாரெல்லாம் பழகியிருந்தார், அவருக்கு யாரோட தொடர்பில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்களா, அப்படியெல்லாம் சேர்த்து வரவழைச்சி பார்க்குறத ஒரு வாடிக்கையாக வச்சுருந்தார். அன்னைக்கு நினச்சிருந்தாருன்னா அவரே கூட அதை எடுத்துருக்கலாம், ஆனால் எடுக்கலை. இதை அடிச்சிடாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த நில உடைமையாளரை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க அதே மனநிலையில் இருந்தாலும் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நிலவரம். இது பின்னாடி அரசியலை நம்ம பேசும்போது பல விதங்களில் இதுதான் பின்னணி. ஒரு கட்டுமான நிறுவனம் நினச்சிருந்ததுன்னா இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் போய் அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சிறு வயதில் தன்னுடைய தந்தை இந்த நிறுவனத்தில் இந்த இடத்துல வேலை பார்த்துருக்காரு, இங்கே தானே உருவாகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரை நிறைவுபடுத்தணும்னு நினச்சாங்களா, இல்லை அவரே கூப்பிட்டு கேட்குறான்னு நினச்சா, அவரே கூப்பிட்டு இந்த இடத்த வேணும்னு கேட்டாரா என்னன்னு தெரியல. அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் வந்து ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தெளிவாக சொல்லியிருக்காரு. போய் பார்த்தோம், அவர் விருப்பம் இருந்தால் கொடுங்க, ஒன்றும் கட்டாயம் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியில் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு விவாதிச்சுட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அவரே சொல்லியிருக்காரு, இது நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் வந்து தமிழகத்தோட அரசியல் வரலாற்றை கலைஞரை விட்டு எழுத முடியாது, தமிழகத்தோட திரைத்துறை வரலாற்றையும் கலைஞரை விட்டுட்டு எழுத முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் வந்து கலைஞரை விட்டுட்டு நீங்கள் தமிழக அரசியலை பார்க்க முடியாது. அதே போல் சினிமாவும் சரி, தமிழக சினிமாவில் மிகப்பெரிய அந்த சினிமா வரலாற்றை தலைகீழ புரட்டி போட்டதில் பராசக்தி படத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அப்போது அந்த கலைஞர் அங்கே போய் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காருங்கிற ஒரே காரணத்தினால அந்த இடத்த கேட்டிருக்காங்களா கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அரசு வேறு மாதிரி சொல்லுது, அமைச்சர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க உரிமையாளர்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன எப்படின்னு பார்க்கும்போதும் சரி ரைட், இவங்க திமுக காரங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஆளுங்கட்சி ப்ரெஷர் கொடுக்குன்னு அந்த இடத்த கொடுத்துட்டா கலைஞர் மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து வந்திருக்காரா? எம்ஜிஆரும் வந்திருக்கார்ல, விஎன் ஜானகியும் வந்திருக்காங்கல்ல. தமிழக சினிமாவை தலைகீழ புரட்டி போட்ட பராசக்தியை தயாரித்த நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம். ஏவிஎம் நிறுவனத்துக்கு வரும்போது அவங்களோட தந்தையார் ஞாபகம் வந்து அங்கே ஒரு செல்ஃபி எடுத்துட்டாருன்னா நாளைக்கு ஏவிஎம் நிறுவனத்தையும் நம்ம போய் கேட்க முடியுமா? அதனால் ஆளுங்கட்சி தரப்புக்கு பொறுப்பு அதிகம். எதிர்கட்சியாக இருக்கிறப்ப எதுக்கு எடுத்தாலும் போராடிடலாம். ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா மக்களுடைய வெறுப்பை எந்த காலத்திலையும் சம்பாதிக்கக்கூடாது. அதனால் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான். அப்படியே இருந்ததுன்னா இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் அலங்கார வளைவு, மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றி பேசும்போது கலைஞரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. நம்ம டிஆர் சுந்தரத் அவர்களை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியாது. ஆனால் மாடர்ன் தியேட்டர்ஸ்னால் அங்கே கதைவசனம் எழுதி தன்னுடைய திறமையை நிரூபித்த கலைஞருக்கு தெரியும், எம்ஜிஆரை தெரியும், விஎன் ஜானகி தெரியும், இந்த 3 முதலமைச்சரையும் தெரியும். இது இல்லாமல் இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, இவங்களை எல்லாமே தெரியும்ல. ஸோ அவங்க வந்து அதை வந்து பெருசுப்படுத்தாமல் அது அப்படியே இருக்கட்டும், அதை என்ன நிலையில் இருக்கோ அப்படியே இருக்கட்டும்னு விட்டாங்கன்னா அரசுக்கும் கெட்ட பேர் வராமல் இருக்கும். இதுதான் இதோட பின்னணி பிரச்சனை. இதில் நீங்கள் சொல்லும்போது சார், டிஆர்எஸ்ட்ட பல பேர் சேலரி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க, அது பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லுங்களேன் சார். இந்த சினிமாவை பற்றி பேசணும்னா நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 2013 நான் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தில் வந்து செய்தி பிரிவில் வந்து நான் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறப்போ பயாஸ்கோப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று, நாங்களுடைய சினிமாவை பற்றி ஒரு ப்ரோக்ராம், நான் தான் அதை என்னுடைய கான்செப்ட் தான் அது. ஒரு 10-15 வாரம் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர முடியாததுனால அதை அப்படியே கைவிட வேண்டியதாக இருந்தது. அந்த பயாஸ்கோப் நிகழ்ச்சிக்காக நான் நிறைய பேரோடைய அந்த சினிமா சம்மந்தப்பட்டவரோட ஆளுமைகள்லாம் பற்றி படிக்கும்போது தான் இந்த மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றி நிறைய படித்தேன். அப்போது அந்த காலத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா சம்பளத்துக்கு தான் மாதம் வந்து இப்போ நம்மலாம் வேலை பார்க்குற மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் தான் பணியாளர்கள்லாம் அங்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. எம்ஜிஆரில் ஆரம்பித்து நிறைய பேர் அந்த காலத்தில் அப்படி தான் போயிருக்காங்க. மாத சம்பளத்துக்கு அந்த காலத்தில் நாடகத்துக்கு அடுத்த கட்டமாக அந்த சினிமா. அப்போ போகும்போது இப்படி நிறைய பேர் போயிருக்காங்க. எம்ஜிஆரில் ஆரம்பித்து பழைய ஆட்களை நீங்கள் எடுத்துக்கலாம், பியு சின்னப்பா. முக்கியமாக பார்த்திங்கன்னா தமிழ் திரையுலகத்தில் எம்ஜிஆரை தான் எல்லாருமே வாத்தியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன சொல்லுவார், எனக்கே நடிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியார் அப்படின்னு சொல்கிறது காளி என் ரத்தனம்ங்கிற ஒரு நடிகரை தான் சொல்லுவார். அவரும் அங்கே தான் தயாராகிருக்கார். இப்படி நிறைய பேர் நகைச்சுவை நடிகரில் டிஎஸ் துரைராஜ், என்டிஆர் கூட அங்கே வந்து வேலை பார்த்துருக்காரு, எஸ்வி ரங்காராவ் வேலை பார்த்துருக்காரு. இப்போ நம்ம சின்ன பட்டியல் ஏது மனோரமா, இப்படி நீங்கள் இந்த ஒரு 50 வருஷம் சினிமா அப்படியே பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் இப்படியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி தேவி இப்படியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கேருந்து தான் உருவாகியிருக்காங்க. அப்போ அத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க, கேமராமேன் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அனிமேஷனில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த அனிமேஷன் தொழில்நுட்பத்தில் அந்த காலத்துலேயே அவர் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாரும் உரிமை கோர முடியாது. அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸுங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ யாரெல்லாம் எடுத்துருங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கிறோம், கலைஞர் எடுத்துக்கிறோம், விஎன் ஜானகி எடுத்துக்கிறோம், இப்போ கிட்டத்தட்ட 3 முதலமைச்சர் எடுத்துக்கிறோம். நகைச்சுவை நடிகரில் காளியன் ரத்னத்தை எடுத்துக்கிறோம். அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் பியு சின்னப்பா, தெலுங்கு திரைப்படத்தில் தமிழ் திரைப்படத்துலையும் ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்த அஞ்சலி தேவி. இப்போ இந்த பட்டியல் ரொம்ப நீளமானது. அதாவது சிவாஜி கணேசன் சொல்லுவாராம், சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிகர் இல்லையா, அந்த இமேஜ் வந்து அவரே வந்து சில பேர் இந்த ஷூட் பண்ணும்போது தன்னோட நடிப்பை வந்து விஞ்சி போகணும்னு பயப்படக்கூடிய ஒரு நடிகர்களில் மனோரமா ஒரு முக்கியமான ஆள், நாகேஷ் ஒரு முக்கியமான ஆள். இவங்களை கடந்து எஸ்வி ரங்கராவன் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அவர்.
அவரும் அங்கே தான் தயாராகியிருக்கார். இப்படி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இப்படி பல ஆளுமைகள் எல்லாருமே வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் தயாராகியிருக்காங்க. இவங்களை எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு இந்த டிஆர் சுந்தரத்தை பற்றி இன்றைக்கி இளைய தலைமுறை வந்து எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை டிஆர் சுந்தரத்தை பற்றியும் மாடர்ன் தியேட்டர்ஸை பற்றியும் இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதில் நம்ம ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம். நிச்சயமாக சார். இவ்வளோ பெரிய விஷயம் வந்து டிஆர்எஸ் சார் வந்து சேலத்துலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான செய்தி தான். இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம்னா சென்னையிலேருந்து தான் சினிமாவே நிகழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட சேலத்தின் மண்ணின் மைந்தர் எடப்பாடியார் எதுவுமே இந்த சம்பவத்தை பற்றி பெரிய அளவில் ஒன்றும் சொல்லவே இல்லையே. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதை ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி தான். அதாவது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருக்கிறப்ப, திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப ஒரு சின்ன இடைவெளி இருந்தால் கூட அதை வச்சு ஒரு போராட்டம், அதை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்ச்சி அந்த போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சேலத்தோட மண்ணின் மைந்தர் முதலமைச்சர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ஜெயலலிதா இருக்கிற காலகட்டத்தில் கூட அந்த மாவட்டத்தில் வந்து முக்கியமாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக, ஆற்றல் நிறைந்தவராக, மாவட்ட பொறுப்பாளர்லாம் இருந்தவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த எதுவுமே திறக்கலையே, வாயவே திறக்கலையே. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒரு எதிர்க்கட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கருத்துக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய வேலையை கரெக்டாக செய்யணும். அது சேலத்திலேயே நடக்குது. அவர் ஏன் வந்து அது இறங்கி செய்யலைங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்னொரு பக்கம் பாருங்களேன், இந்த திராவிட இயக்கம், இடதுசாரி இயக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி பிஜேபி உள்ளே வந்து பூந்துடும், பிஜேபி உள்ளே வந்து பூந்துருங்கிற மாதிரியே ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு தனி மனிதர்களால் ஒரு இன்னொரு தனி மனிதனுக்கோ ஒரு சமூகத்துக்கோ ஒரு பாதிப்பு வரும்போது இதை போய் நம்ம எங்கே முறையிடுறது? அரசுக்கிட்ட தான் முறையிடுவோம். பாதிப்பே அரசுக்கிட்டேருந்து வந்தால் நம்ம எங்கே போய் முறையிடுறது? இந்த திமுக தலைவர்களுடைய பாணியிலே சொல்லப்போனால், மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமாச்சுன்னா எங்கே போகிறது? இப்படி தான் ஆகிப்போச்சு நிலவரம். இப்போது அண்ணாமலை அப்படிங்கிறது வந்து சமீப காலமாக பாருங்கள், அண்ணாமலை என்னைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவரானாரோ அன்னையிலேருந்து அவரு மேலே வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை அண்ணாமலை மட்டும் கையில் எடுக்கலைன்னா திமுக வந்து இதுலேருந்து பின்வாங்குமா அப்படிங்கிறது ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ பாரதிய ஜனதா கட்சி எப்படி உள்ளே வந்து போகிறதுன்னா, அப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து மக்கள் மத்தியில் இறங்கி உள்ளார போகிறதுக்கு பாதை அமைச்சு கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான். அப்போது இந்த இடத்துல வந்து அண்ணாமலையோட செயல்பாடை வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்க வேண்டியது தான். ஒரு தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு முதலாளி இந்த சமூகத்து மேலே, இந்த தலைவர்கள் மேலே, ஏதோ ஒரு சினிமா பிரபலம், சினிமாவோட மிகப்பெரிய அடையாளமாக திகழ்ந்த டிஆர்எஸ் மேலே, இல்லை சேலம் மக்களோட வேண்டுகோள் இந்த சினிமா அடையாளம் போயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இதையெல்லாம் ஏற்று கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு மனை 2400 சதுர அடிக்கு மேலே உள்ள ஒரு இடத்த அப்படியே முக்கியமான இடத்துல ப்ரைம் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல விட்டு வைக்கிறாரு. அந்த இடத்த போய் இவங்க கேட்டு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு நம்மளை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ண வராங்க, நம்ம யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, அவங்க எதிரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த எதிரியை அழிக்கிறதுக்கு அதை விட பெரிய எதிரி ஒன்று தேவைப்படுது தானே. அப்போ இந்த மாதிரி திராவிட இயக்கங்களால் வரக்கூடிய தொல்லையை கட்டுப்படுத்துறதுக்கு பிஜேபியை மக்கள் நாடி போக மாட்டாங்கங்கிறது என்ன உத்தரவாதம்? அதுக்கான பாதையை அமைச்சு கொடுக்கறதே இந்த திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரையில் சமீப காலத்தில் நிறைய உதாரணங்கள் அது மாதிரி சொல்ல முடியும். மாடர்ன் தியேட்டர்ஸோடைய ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சேலத்திலுடைய உள்ள ஒரு ஆட்சியர் மூலியமாக தான் இந்த நெருக்கடிகள் வருதா அவர் சொல்கிறார். இது ஆட்சியர் மூலமாக தான் வருதா அல்லது வேறு யார் மூலியமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அதாவது இதை நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு இந்த கேள்வி. அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவானதுங்கிறது வந்து 1935 வருஷம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறை உருவாகிறது அப்படின்னு பார்க்கும்போது 1946, கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிஞ்சு தான் நெடுஞ்சாலைத்துறை அப்படிங்கிற ஒரு துறையே தமிழகத்தில் வருது. அப்போது இன்றைக்கி போய் அந்த இடம் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னா இது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு லாஜிக் வேணும். இது எப்படி இதை எடுக்கிறது அப்படின்னு தெரியல. பொதுவாகவே நம்ம நினைக்கிறோம் அரசு இயந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்காக இயங்குகிற காலங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள், இந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, இதை தாண்டி அமைச்சர்கள்,
தலைமை பதவியில் உள்ளவங்களோட மனசை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மக்களோட எதிர்ப்பையோ மக்களுடைய கெட்ட பேரோ சம்பாதிக்கக்கூடாதுங்கிறதுல கவனம் செலுத்துறது இல்லை. வர்மா கன்ஸ்ட்ரக்ஷனுடைய நிறுவனத்தோடைய அவரோட உரிமையாளர் வந்து ஊடகத்தை சந்தித்து ஓப்பனாக பதில் சொல்லியிருக்காரு. எப்படின்னா, முதலமைச்சர் வந்து தங்களை பார்க்க விரும்புகிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக தங்களுக்கு தகவல் கிடைச்சிது. நாங்களும் போய் பார்த்தோம். அப்போ அழகாக விசாரிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்கன்னு அவர் அன்பாக தான் சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எங்களை சம்மந்தப்பட்டவங்கள கேட்டு விவாதிச்சுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக வரக்கூடிய இடையூறுகள், அந்த அரசு அதிகாரங்கள் மூலமாக வரக்கூடிய இடையூறுகள், இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இது உண்மையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விரும்பி அந்த இடம் வேணும்னு உத்தரவு போட்டு கேட்டாரா? ஏன்னா அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. விருப்பம் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கீழே இறங்கி வரக்கூடிய சூழலுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதலமைச்சரோட மனநிலை இப்படி இருக்குங்கிறதுனால அதை நிறைவேற்றி நம்ம நல்ல பேர் எடுத்துக்கலாம், நம்ம அவருடைய மனசில் இடம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் வர்க்கம் இப்படி செய்த அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு சொந்தமான இடம் இப்போது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸோட இடத்த வந்து கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த தனியாருக்கு சொந்தமான இன்னொரு இடத்துல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதா, குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதை அங்கே வந்து இப்போ வந்திருக்கு. ஓகே, பாராட்டுவோம். இதே போல் தமிழகம் முழுக்க குடிசை மாற்று வாரியத்துக்கு சொந்தமான இடம், பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம், நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம், அப்புறம் வந்து இந்த ஆறு, ஏரி, குளம், நத்தம், புறம்போக்குகளுக்கு சொந்தமான இடம், பள்ளிக்கரணை உள்ள சதுப்பு நிலத்தில் வந்து ஆக்கிரமிக்கிறக்குள்ள இடம், எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துலேயும் ஒரு அளவீடு நட்டாங்கன்னா இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அரசு கிடைக்குமான்னு பாராட்டுவாங்க. ஆனால் அதை செய்யறது இல்லை. ஒரு அரசாங்கம் நினச்சதுன்னா எது வேணாலும் செய்யும், அதை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. இப்போது கடந்த தேர்தலில் ஸ்டாலின் முதலமைச்சரானது வந்து அவருக்கு மக்கள் மத்தியில் கிடைச்சக்கூடிய அபரிமிதமான செல்வாக்கு இல்லை. அதற்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசுக்கு மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு தான் ஸ்டாலினை முதலமைச்சராக கொண்டு வந்திருக்கு. இதே வெறுப்பு நாளைக்கு திமுக பக்கம் திரும்பிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கும். சமீப காலமாக இந்த 8 வழிச்சாலையில் ஆரம்பித்து பரந்தூர் விமான நிலையம், மேல்மா சிப்காட், இதை போன்ற விஷயங்களில் தொடர்ச்சியாக அரசுக்கு மிக கெட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்கு. இது எதனால் இந்த மாதிரியான கெட்ட பேர் வருது? மக்களிடம் இந்த அளவுக்கு விருப்பம் சம்பாரித்து தான் ஆகணுமா? அதை பற்றி உங்களுடைய பதில் சொல்லுங்கள் சார். ரொம்ப இந்த டாப்பிக்கே நம்ம தனியாக விவாதிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். இருந்தாலும் இதை பற்றி இந்த விஷயத்தில் கொஞ்சம் சொல்லி தான் ஆகணும். 8 வழிச்சாலை அப்படின்னு ஒன்று வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட போது அதை எடுத்து கடுமையாக போராடினவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுககாரங்க தான். இதே இப்போ என்ன சொல்கிறாரு, அந்த அமைச்சர் பேரை சொல்லியே சொல்லலாம், ஏவாவேல் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து போக்குவரத்து வாகனங்களோட எண்ணிக்கை பெருகிடுச்சு, குறித்த நேரத்துக்கு போய் சேர்கிறதுக்கு 8 வழிச்சாலை ரொம்ப அவசியம்தான், நிலங்களை கையகப்படுத்துகிறது ரொம்ப அவசியம்தாங்கிறாரு. இது ஒரு பக்கம். அப்புறம் பரந்தூர் விமான நிலையம். இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து இன்னை வரைக்கும் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு இடமா தான் இருக்குது. ஏன்னா விமான நிலையம் அமைக்கிறது வந்து தவறு கிடையாது. நாட்டோட பொருளாதார வளர்ச்சி உலக பொருளாதாரத்தோட போட்டி போடணுன்னா இங்கே வந்து அதுபோல் நவீன வசதிகள்லாம் இருக்கணும். ஒரு சர்வதேச விமான நிலையங்கள்லாம் இருக்கணுங்கிறது வசதி தான். அதுக்காக விளைநிலங்களையும் ஏரிகளையும் ஆக்கிரமித்து தான் அதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போது உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல வரேன். மேற்கு வங்க மாநிலத்தில் தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டு தொடர்ச்சியாக அந்த இடதுசாரி கட்சிகளோட ஆட்சி நடந்துட்டுன்னு தெரியும். ஜோதிபாசு எத்தனை தடவை முதலமைச்சர் இருந்தார், அதன் பிறகு புத்ததேவ பட்டாச்சாரியா வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். அங்கே சிங்கூருங்கிற ஒரு இடத்துல விளைநிலங்களை ஆக்கிரமித்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கான ஒரு கார் நிறுவன தொழிற்சாலையில் ஆரம்பித்தது தான் இன்றைக்கி வந்து இடதுசாரி கட்சிகள் மீண்டும் வந்து மேற்கு வங்காளத்தில் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இது பரந்தூர் விமான நிலையத்தில் கண்டிப்பாக திமுக அரசு இதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கும் அப்படிங்கிறது எல்லா பத்திரிகையாளர்களும் எச்சரிச்சிட்ருக்காங்க, எல்லா அரசியல்வாதிகளும் எச்சரிச்சிட்ருக்காங்க. இது ஒன்று. பரந்தூர் விமான நிலையத்தை விட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம்னா செய்யாறு சிப்காட், இந்த மேல்மா சிப்காட் அப்படிங்கிறது. இந்த மேல்மா சிப்காட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சிப்காட்டுக்காக தமிழக அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எல்லாம் முறையாக பயன்படுத்தப்பட்டதா, எங்கே பார்த்தாலும் இந்த நிறுவனங்கள் எல்லாம் அங்கே செயல்படுதா, உற்பத்திகள் நடைபெறுதா, வேலை வாய்ப்புகள் எல்லாம் முழுமையாக சென்றடைஞ்சிருக்கான்னு பார்க்காம தரிசு நிலங்கள் எவ்வளவு மக்களால் பயன்பாட்டுக்கு இல்லாத நிலங்கள் எவ்வளோ கிடக்குது, அதை ஏன் அரசு பயன்படுத்தக்கூடாது? மக்கள் எதிர்ப்பை மீறித்தான் அதை பயன்படுத்தணுமா? இது ஒன்று. அடுத்தது, எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்தோட இயக்கம் இருக்குது.
ஒரு இடத்துல அரசு விமான நிலையத்துக்காகவோ சிப்காட்டவோ நிலங்களை கையகப்படுத்துதுன்னா இது இடையில புகுந்து இன்னொரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் எக்காரணம் கொண்டும் அதில் நுழையாத அளவுக்கு மக்களே விரும்பி கொடுத்துட்டாங்கன்னா மக்களுக்கு மட்டுமே அந்த பெனிஃபிட் போய் சேரக்கூடிய அளவுக்கு அரசு உத்தரவாதம் கொடுக்கணும். விளை நிலத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர்றது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, உழுற மாட்டை விற்றுட்டு அழுற பொண்டாட்டியை கட்டின கதை அது. திமுக அரசோட செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுக பீரியடில் அவங்க என்னென்ன திட்டங்களை கடுமையாக எதிர்த்தாங்களோ அத்தனை இன்றைக்கி சைலண்ட்டாக நிறைவேற்றிக்கிட்டே வருவாங்க. இதுக்கு ஒரு பல உதாரணங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபை செயலாளருடைய பதவி காலத்தை நீட்டித்து ஒரு அரசு ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க, அந்த உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இதுக்கு எதிர்த்து கடுமையாக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் எவ்வளவு கடுமையாக அறிக்கை விட்டிருந்தார், ஆர்ப்பாட்டம் நடத்தினார்னு தெரியும். இன்றைக்கி அதே வேலையை அவர் செஞ்சிட்ருக்கார். அதாவது மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்னு சாதாரணமாக கிராமத்தில் சொல்கிறாங்கல்ல, இது அப்படி தான். அதிமுக செய்தாங்கன்னா அது அப்படியே தவறு, திமுக செய்தாங்கன்னா அதை அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இவங்கள விடுங்க, திமுகவுக்கு இந்த பக்கவாத்தியங்கள் இருக்குது பாருங்க, கூட்டணி கட்சிகள், அப்புறம் இந்த சமூக நல ஆர்வலர்கள், அவங்களும் அதை குறித்து வாய் திறக்கவே மாட்டாங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு கட்சி மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சதுன்னா அதுக்கு எதிர்கட்சி மக்களோட ஆதரவை சம்பாதிக்கும். யாருமே ஆதரவை தேடிக்கிட்டு அந்த காலத்து தலைவர்கள் மாதிரி ஆட்சியை பிடிச்சதே இல்லை. ஒருத்தவங்களோட வெறுப்பில் தான் இன்றைக்கி ஆட்சியை பிடிக்கிறீங்க. இந்த வெறுப்பு நாளைக்கு உங்கள் பக்கம் திரும்பணுங்கிறத மறந்துடாதீங்க. இந்த அரசு மேலே கெட்ட பேர் வரதையும் தாண்டி இந்த அமைச்சர்களும் இதை மாதிரி எடுக்கக்கூடிய நிலங்களுக்கு சொல்லக்கூடிய பதில்கள்னால மேலும் மேலும் மக்களை சங்கடப்படுத்தக்கூடிய நிலை இருக்கே. இது எப்படி சார் ஒத்துக்கிறது? என்ன நிலை இது? ரொம்ப பரிதாபத்துக்குரிய கேள்வி தான். மக்களை பார்த்தும் கேட்டால் எனக்கே வருத்தங்கள் உண்டு. நானும் பத்திரிகையாளர் தானே. எல்லாரோடைய கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் நான் 30 வருஷமாக நேரடியாக பத்திரிகையாளரை பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி அரசியலில் படித்து தெரிஞ்சு அந்த மாதிரி அனுபவம் மூத்த பத்திரிகையாளர்கள் தலைவர்கள்லாம் சந்திச்ச போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது திமுக விட்டுடுவோம். பொதுவாக எல்லா அரசியல் கட்சியிலையுமே அந்த அரசியலை கடந்து மக்கள் மத்தியில் ஒரு அன்பு பெற்ற தலைவர்கள்னு ஒரு பட்டியல் நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தாமரைக்கனி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை யார் எதிர்த்துனாலும் அவர் ஜெயிக்கவும் முடியாது. அவரை பற்றி என்னென்னமோ கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, பத்திரிகையெல்லாம் செய்தி வந்துகிட்டு இருக்கும். ஆனால் அவர் தொகுதியில் தொடர்ந்து அவர் தான் ஜெயிச்சிட்டு இருப்பார். என்னன்னு கேட்டிங்கன்னா மக்கள் நலனில் அவர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அக்கறை தான். அவர் எப்படி வேணாலும் இருப்பார். ஆனால் அந்த தொகுதிக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவர் முன்னணியில் நிற்பார். ஜெயலலிதாவே பல தடவை அவரை தோற்கடிக்க முயற்சி பண்ணி கூட அது நடக்கவே இல்லை. அப்போது தாமரைக்கனி அது போல் இருந்தார். நான் ஒரு சாதாரண மக்கள் தொண்டன் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதே போல் அதிமுகவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த தொகுதியில் இருந்தாலும் அவருக்கு எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா யார் வந்தாலும் அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுப்பாரு. நீங்க யார் அவங்க யாரெல்லாம் பார்க்க மாட்டார். இதே போல் திமுகவில் ஒட்டன்சத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சராக இருக்கார் இல்லையா, பிஆர் சக்கரபாணி. இந்த பிஆர் சக்கரபாணியும் பார்த்திங்கன்னா திமுக ஜெயித்தாலும் ஜெயிப்பார், திமுக தோத்தாலும் ஜெயிப்பார், தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது போல் நிறைய பட்டியல் இருக்குது. இப்போது இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பட்டியலில் கிட்டத்தட்ட வச்சு பேசப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் தான் ஏவா வேலு. ஏவா வேலை பற்றி பத்திரிகையாளர்கள் வட்டத்தில் விசாரித்தா கூட, கட்சிக்காரங்க வட்டத்தில் விசாரித்தா கூட அவங்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க. என்னென்னா அவர் யாருக்கும் பெரிய அளவுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டார். ஏதாவது சின்ன கஷ்டம்னா கூட முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்கள உதவி செய்கிறது தான் அவர் இறங்கி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தோட முக்கியமான அடையாளமாக ஏவா வேலு தான் இருக்கார். ஆனால் சமீப காலமாக அவருக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல, என்ன சொன்னால் மக்கள் நம்ம மேலே கோவப்படுவாங்களோ அந்த வார்த்தையை தான் சொல்லிகிட்டு இருக்கார். அதாவது நல்லா யோசித்து பாருங்களேன், சிப்காட்டை எங்கே அந்தரத்துலேயே கட்டுறதுன்னு கேட்குறாரு ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா ஏன் அந்த இடத்துல கட்டணும்? அவருக்கும் சொந்தமான இடங்கள் இருக்குல்ல, அதில் எடுத்து கட்டலாம் இல்லையா? இல்லை தரிசு நிலங்கள் எவ்வளோ மக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் இருக்குது, அங்கே எடுத்து கட்டலாமா? இதை மக்கள்கிட்ட போய் சொல்கிறத விட்டுவிட்டு அந்த இடத்துலையா கட்டுறதுன்னு கேட்குறது. இதுக்கு தான் அந்த மக்கள் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி வச்சுருக்காங்களா? கட்சியில் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் வச்சுருக்காங்களா? நீங்கள் நடந்துக்கக்கூடிய விதம் உங்கள் கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நீங்கள் உணர மாட்டீங்களா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து 8 வழிச்சாலைக்கும் அப்படி தான் சொன்னார். வாகனங்கள் பூரா அதிகமாகிடுச்சு, அதனால் 8 வழிச்சாலை இன்றைய காலகட்டத்தின் தேவை அப்படின்னு ஏவா வேலு சொல்கிறாரு. இதான அதிமுக ஆட்சி காலத்துலேயும் சொன்னாங்க. அப்போ எதிர்த்துட்டு இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? இது ஒன்று. இப்போ பாருங்களேன்,
இப்போது அந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்கிறாரு. நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து ஒரு பட்டியல் கொடுக்கலாம் இல்லையா? கரெக்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1935 மாடர்ன் தியேட்டர்ஸ் தொடங்கப்படுது. 1946 தான் தமிழக நெடுஞ்சாலைத்துறையே தொடங்கப்படுது. அப்போது 1935 வருஷத்துலேயே பொதுவான இடத்த அவர் ஆக்கிரமித்து கட்டினாரா? அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? என்ன தெளிவாக சொல்லுங்கள். ஏவாவேலு தான் இந்த கேள்விக்கு பதிலை சொல்லி ஆகணும். அதாவது எல்லா பிரபலங்களுமே கைகட்டி நின்று சம்பளம் வாங்கினது வந்து டிஆர் சுந்தரம் அவர்கள்ட்ட. எத்தனை பேருக்கெல்லாம் முதலாளி இருந்த டிஆர் சுந்தரம் எதுக்கு அந்த 2500 சதுர அடி ஆக்கிரமிக்கணும்? ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல. அதாவது வாயால் சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, இதை தவிர நம்ம வேறுன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு அரசோ அந்த அரசுக்கு அதாவது ஒரு ஆளுங்கட்சி தரப்புலையோ அல்லது எம்எல்ஏ எம்பி கட்சி உறுப்பினர்கள் யார் செஞ்சாலும் சரி, கெட்ட பேருங்கிறது யாருக்கு வரும்னா அந்த ஆட்சி தலைமைக்கு தான் அந்த கெட்ட பேர் வரும். இப்போது சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. சென்னை பட்ரோடில் பார்த்திங்கன்னா இந்த வன்னியர் சங்கத்துக்கு சொந்தமான ஒரு கட்டடத்தை போய் இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அங்கே இருந்த மாணவர்கள்லாம் விரட்டி விட்டுட்டு அதை கைப்பற்றிட்டாங்க. இதே வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது இது வந்து அங்கே கூடிய இராணுவ கண்டோன்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம், அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு தமிழக அரசு உரிமை இல்லைன்னு நீதிமன்றமே சொல்லி தீர்ப்பு வழங்கிடுச்சுன்னு அவங்க பாமகவோட வழக்கறிஞர் பால் வந்து பல பேட்டிகளில் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்குறேன், கோபப்படலாம், தனி மனிதர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கலாம். ஒரு அரசுக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க, அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவங்க, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தால் என்ன ஆகிறது? இதெல்லாம் யாருக்கு கெட்ட பேர் போய் சேரும்? சின்ன சின்ன இடங்களில் இருக்கக்கூடிய கெட்ட பேர்கள் எல்லாமே ஆட்சி தலைமை கட்சி தலைமைக்கு தானே கொண்டு போய் சேரணும். அதனால் இந்த கட்சி தலைமை வந்து ரொம்ப கவனமாக கீழே உள்ளவங்களை பார்த்து கட்டுப்படுத்தணும். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சித் தலைவர்களும் சரி, கட்சி தலைவரும் சரி, திராவிட மாடலுங்கிற ஒரு பெரிய கொள்கையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த திராவிட மாடல் கொள்கை எங்கே போய் நிற்கும்னே தெரியல இப்போ இருக்க சூழ்நிலையில். தராசு பத்திரிகையோட ஆரம்ப காலத்து கட்டுரைகளை படிக்கும்போது சொல்லுவாங்க, திராவிட இயக்கங்களுக்கு பேச்சும் எழுத்துமே ஆயுதம், ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயுத எழுத்தே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு திராவிட இயக்கத்தோட வளர்ச்சியை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திராவிட மாடல், அதாவது இந்த கடந்த 2021 தேர்தலுக்கு பிறகு திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குஜராத் மாடலுக்கு போட்டியாக உருவானது, ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு படம் மாடர்ன் தியேட்டர்ஸில் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.